நவரசம் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை குறித்து தான் இன்றைய பட்டிமன்ற நிகழ்வில் நம்ம விவாதம் செய்ய இருக்கிறோம். அதாவது குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் பாடுபடுபவர் அம்மாவா அப்பாவா அப்படின்றது தான். இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா எல்லா வீடுகளிலுமே நாள்தோறும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அது இந்த பிரச்சனை தான். குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு யார் பெருசாக உழைக்கிறது அப்படின்றது தான். பொழுது விடிஞ்சா போதும், பொழுது சாஞ்சா போதும். ஒரு பக்கம் அம்மா சொல்கிறாங்க, நான் தான் அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு உழைச்சி ஓடா தெரிஞ்சு போகிறேன்றாங்க. இன்னொரு பக்கம் அப்பா சொல்கிறாரு, நான் மட்டும் உழைக்கலையா, நான் எவ்வளோ உழைக்கிறேன் தெரியுமா அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு அப்படின்றாரு. அப்போ இந்த கருத்தை மையமாக வச்சு எல்லா வீடுகள்லையும் சண்டை நிகழுது. இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, இந்த கருத்தினால் உடைந்து போன குடும்பங்கள் பல. அப்போ இந்த பிரச்சனையை பற்றி பொதுமக்கள் ஒரு புரிதலுக்கு வரணும். உண்மையிலேயே ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு அம்மா தான் பெருசாக உழைக்கிறாங்களா அல்லது அப்பா உழைக்கிறாங்களா அல்லது இருவருமே சேர்ந்து தான் உழைக்கிறாங்களான்ற ஒரு புரிதலுக்கு வரணும் இல்லையா? அப்படி பொதுமக்களுக்கு இந்த புரிதல் ஏற்படணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திச்சப்போ தான் ஒரு பட்டிமன்றத்தை நிகழ்த்தி அதன் வாயிலாக பொது சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் 2 அணிகளாக பிரிஞ்சு தங்களுடைய கருத்துக்களை உங்கள் முன்னாடி வைக்க இருக்கிறாங்க. இந்த பட்டிமன்றத்தினுடைய இறுதியில் உண்மையிலேயே ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு யார் பெரிதாக பாடுபடுறாங்கன்றதை நீங்களே புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் மாணவர்களை பேச அழைக்கலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சியில் பெரிதும் பங்காற்றக்கூடியவர்கள் அம்மாவா அப்பாவான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பழைய உதாரணத்தை நான் எடுத்துகிட்டு வரலான்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது மணிமேகலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காப்பியம். படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள் கூட இந்த கதையை செவி வழியாக கேட்டிருப்பாங்க. அதாவது மணிமேகலை அப்படின்றது ஒரு பெண். அவங்களுடைய அம்மா மாதவி. அவங்க ஒரு நடனம் புரியக்கூடிய ஒரு தொழிலை செய்யக்கூடியவங்க. இப்போ மாதவி என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய பெண்ணை ஒரு வித்தியாசமாக வளர்க்கணும், சமூகத்தில் ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி தரணும்னு நினைக்கிறாங்க. இதையே இங்கே நான் கொண்டு சேர்க்கிறேன்னா, ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சியில் ஒரு அம்மாவுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. அப்போ மாதவி காலம் வரையிலும் மாதவியோட குடும்பம் என்பது சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு குடும்பம்தான். கணிகையர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையாக அவங்கள ஒதுக்கிடுவாங்க. மாதவியோட குடும்பம் மட்டும் கிடையாது, மாதவியுடைய சமூகத்தை சார்ந்தவங்களை கூட. அப்போ மாதவி என்ன யோசிக்கிறான்னா, ஒரு புதிய குடும்பத்தை கட்டமைக்கணும்னு நினைக்கிறா. அதாவது தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய பெண்ணை பார்த்தீங்கன்னா மரபு வழியில் வளர்க்காம அவங்கள புதிய ஒரு முறையில் வளர்க்குறாங்க. அதாவது நல்ல கல்வி கொடுக்குறாங்க. கல்வி மணிமேகலை பெற்றதனுடைய விளைவாக அவங்க ஒரு சுதந்திரமான ஒரு பெண்ணாக உருவாகிறாங்க. பௌத்த மதத்துக்குள் தன்னை இணைச்சிக்கிட்டு சமூக வளர்ச்சிக்கு பங்காற்றுறாங்க. அப்போ மணிமேகலை காலம் முதல் அந்த அடையாளம் மாற்றப்படுது. நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு வீட்டை மட்டும் குறிக்காது. வீடு அப்படின்னா ஒரு கட்டிடம், அவ்வளோதான். ஆனால் குடும்பம் அப்படின்னு சொன்னால் அந்த கட்டிடத்துக்குள் வாழக்கூடிய மனிதர்கள், அந்த மனிதர்களுடைய வளர்ச்சியை குறிக்குது. அப்போ மாதவி காலம் வரையிலும் அந்த குடும்பம் என்பது சமூகத்தில் இழிவாக பார்க்கப்பட்டது. ஆனால் மணிமேகலை அதை மாற்றி அமைக்கிறான்னா அதுக்கு உறுதுணையாக இருந்தது யாருன்னா மாதவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா. சரி, இப்போ அப்படியே அப்பா பக்கம் வந்தீங்க அப்படின்னா அங்கேயும் நம்ம உதாரணத்தை சொல்ல முடியும். ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சியில் எந்த அளவுக்கு ஒரு அப்பாவுடைய பங்களிப்பு இருக்குது அப்படின்ட்டு. சீவக சிந்தாமணின்னு ஒரு காப்பியம், இதையும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் சச்சந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன், அவர் ஒரு குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கார், ஒரு குழந்தைக்கு அப்பாவாக இருக்கிறாரு. எதிர்பாராத விதமாக ஒரு போர் ஒன்று தொடங்கிடுச்சு. அந்த நேரத்தில் ஒரு அப்பாவா அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, இத்தனைக்கும் அவருக்கு குழந்தை பிறக்க தான் போகுது, இன்னும் பிறக்கலை. கருவில் இருக்கக்கூடிய குழந்தையும் காப்பாற்றணும், தன்னுடைய மனைவியும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு பொறுப்பை சுமக்கிறார். அதாவது ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சியை எப்படி அவர் தாங்கி பிடிக்கிறாருன்னு பாருங்க. போர் தொடங்கிடுச்சு. தன் உயிர் பெரும்பாலும் போர்க்காலத்தில் போக வாய்ப்பு இருக்குன்றதை அவர் உணர்ந்துக்கிறார். அந்த தருணத்தில் தன்னுடைய மனைவியும் அவருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையும் காப்பாற்றணும்னு நினச்சி அவங்களுக்கு சிறப்பாக ஒரு இயந்திரத்தை உருவாக்குறாரு. அதாவது இன்னைக்கு அதை நம்ம விமானம்னு சொல்லுவோம். அது அந்த சீவக சிந்தாமணி காப்பியம் எழுதப்பட்ட காலத்தில் விமானம் அப்படின்னு ஒன்று கிடையாது. அது கிபி 8ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு காப்பிய நூல். அன்னைக்கு விமானம் மாதிரியான ஒரு இயந்திரத்தை உருவாக்கி அதில் தன்னுடைய மனைவியை உட்கார வச்சு அவர் தப்பிக்க வைக்கிறார்.
இதையே நான் இங்கே மேற்கோள் கொண்டு வந்து சேர்க்கிறேன், மேற்கோளாக காட்டுறேன் அப்படின்னா, ஒரு தந்தையாக, அதாவது ஒரு கணவனாக அவர் வந்து ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சியில் எந்த அளவுக்கு பங்காற்றுறாருன்னா, தன் உயிர் போக போகுது பரவாயில்ல இருக்கட்டும், தன்னுடைய மனைவியும் குழந்தையும் அவங்களாச்சும் உயிரோடு இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தில் தன்னுடைய மனைவியை காப்பாற்றுறாரு. மனைவி, அதாவது இந்த சச்சந்தனுடைய மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் போய் குழந்தையை பெற்றெடுப்பாங்க. இப்படி காப்பியம் இருக்கட்டும். இப்போ பழைய செய்திகள்லாம் உங்களுக்கு நான் கொண்டு சேர்க்கிறேன். என்னென்னா, ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு அப்பாவா அம்மாவா யாரு பெரிதும் பங்காற்றுவது அப்படின்னு கேட்டால் இருவரும் ஆற்றியிருக்கிறாங்கன்னு நம்ம உதாரணத்தை சொல்ல முடியுது. ஆனால் இன்னைக்கு நடப்பில் என்ன நடக்குது, சமகாலத்தில் என்ன நிகழ்வு நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பேசணும் இல்லையா? அதை பற்றி பேசுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ வராங்க. முதல்ல வந்து குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் பங்காற்றுவது அம்மாவே அப்படின்ற தலைப்பில் பேச வராங்க. தம்பி குரு, வாங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து சான்றோர்தம் கல்வி அழகே அழகு என்ற கல்வி பொன்மொழியை முன்வைத்து உங்களிடம் எனக்கான தலைப்பை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். நடுவர்களே, இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுபவர்கள் அம்மாவா அப்பாவா? இதுதான் இன்னைக்கான தலைப்பு. நாம நிச்சயமா சொல்லலாம், இந்த உலகமே தோன்றியதற்கும் இந்த உலக உயிர்கள் இன்று இவ்வளவு பெரிய பரிணாம வளர்ச்சி அடைந்ததற்கும் காரணம் யாரு? அம்மா தான். அம்மா இல்லாம ஒரு உயிர் இந்த உலகத்துல பிறக்க முடியாது. இதைத்தான் பழைய காலத்துல ஒரு பாட்டு ஒண்ணு நம்ம சொல்லுவோம், தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்னை அவளே வளர்க்கின்றாள். இந்த பாட்டை கேட்டாலே உங்களுக்கு தெரியும், தாய் இல்லாமல் நான் இல்லை, நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்துல யாருமே இல்லை. தாய் இருந்தா மட்டும்தான் இந்த உலகமே தோன்றி இருக்கக்கூடியது என்பது என்னுடைய முதல் வாதமா இருக்கு. அப்படி இந்த ஒரு குடும்பம்ன்ற கட்டமைப்பு வரும்போது அந்த குடும்பத்துக்குள்ள தாயோட பங்களிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நடுவர்களே, ஒரு பெண் எப்பவுமே மென்மையானவள் என்று சொல்லிதான் இந்த சமூகம் வளர்த்திருக்கு. அவள் அப்படிதான் பார்த்திருக்கு. அப்படியே கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் 20 வயசு வரைக்கும் தான் அப்பா அம்மாவோட வீட்டுல பெண் அவ்வளவு அழகா இருப்பா. கல்யாணம் முடிஞ்சுட்டு தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போனா 20 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்த வாழ்க்கையை அப்படியே மறந்துட்டு புதுசா ஒரு ஆணுக்காக, அங்க இருக்க கணவனுக்காக, அங்கே சென்று தன் குழந்தைகளுக்காக என்று தான் வாழ்வையே மாற்றிக்கொண்டு ஒரு போராட்டத்தையே எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்றால், ஒரு பெண், ஒரு தாய் தான் இந்த குடும்பத்தோட வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுறார் அப்படின்றது உண்மை. நடுவர்களே, ஆமா தம்பி, அண்மையில ஒரு திரைப்படம் பார்த்தேன். அதுல வந்து ஒரு மனைவி வந்து கணவன்கிட்ட கேட்கறாங்க, வாஷிங் மிஷின் வாங்கி தாங்கன்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, அதை வாங்குறதுக்கு பதிலாக தான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன். பெரிதும் குடும்பத்துல வந்து அந்த அம்மாக்களுடைய உழைப்பு என்பது அதிகமாக தான் இருக்கு. உண்மைதான் நடுவர்களே, வாஷிங் மிஷின் மட்டுமில்ல, இலவசமா சமைத்து கொடுக்கிற சமையல்காரியாவும் அவங்க தான் இருக்கிறாங்க. தன் பிள்ளைகளுக்கு இலவசமாக கல்வி விடும் ஆயாவாகவும் இருப்பவர்கள் தன்னுடைய அம்மாக்கள் தான். தான் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கேர்டேக்கர் என்று சொல்லப்படுகிற பராமரிப்பாளராக இருக்கக்கூடியதும் இந்த அம்மாக்கள் தான். இதே தன் பிள்ளைக்கு ஒரு தந்தையை சென்று தன் பிள்ளை மலம் பெய்து விட்டான் என்றால் அதை கழுவிட சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை தந்தைக்கு மனம் முன் வரும்? யாரும் செய்ய மாட்டார்கள். ஐயே அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை சுளிக்கத்தான் செய்கிறார்களே தவிர தாய் நிச்சயமா நடுவர்களே, அப்பதான் முக்கியமான முதல் மந்திரியிடமிருந்து தன்னுடைய அழைப்பு வந்தது போல காதில் வைத்துக் கொண்டு நடந்து சென்று கொண்டே இருப்பார்கள். நடுவர்களே, இன்று நாட்டோட கலாச்சாரத்தை கொடுக்கிறது கள்ளச்சாராயம். இல்லை, நல்ல சாராயம். இந்த நல்ல சாராயம் எப்படி இந்த தமிழர்களுடைய வாழ்க்கையில, இந்தியாவோட வாழ்க்கையில குடும்பங்களை எப்படி சீரழிக்கிறது என்பதை நம்ம இங்க கவனிக்கணும். நடுவர்களே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பா தமிழ்நாட்டில் 70 லட்சம் குடும்பத்திற்கு மேலாக இருக்கிறதுன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இந்த 70 லட்சம் குடும்பத்துல எத்தனை பேர் ஆண்கள், எத்தனை பேர் பெண்கள் அப்படின்றத பாக்குறது காட்டிலும் எத்தனை பேர் இங்க கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் குடும்பத்துக்காக உழைக்கிறார்கள் என்று கணக்கெடுத்தால் நிச்சயமாக இங்க பெண்கள் தான் முன் வந்து நிற்கிறார்கள். நடுவர்களே, ஒரு ஆண் வெளியே சென்று, அதாவது அப்பாக்கள் வெளியே சென்று மகிழ்ச்சியாக பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ வேலை செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அதற்கு ஒரு பெண்ணாகிய தாய் காலையில் 5 மணிக்கெல்லாம் அலறி எடுத்து எழ வேண்டும்.
தன் மகனிடமும் தன் தந்தையிடம் தன்னுடைய கணவனிடமும் சேர்த்து திட்டு வாங்கி கொண்டு எல்லாரையும் கலப்பி தன்னுடைய கணவனை வேலைக்கு அனுப்ப வேண்டும், தன்னுடைய மகனை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும், தன் தந்தைக்கு அவரையும் சேர்த்து எங்காவது அனுப்பிவிட வேண்டும், எல்லாவற்றையும் செய்துவிட்டு அப்பாடா என்று அவள் உட்கார்வதற்குள் மணி 10 ஆகிவிடும். அவளுடைய காலை உணவே 10 மணிக்கு தான். சரி, இப்படித்தான் இருக்கிறது என்று பார்த்தால் ஒரு நாள் முழுக்க துணி துவைப்பாள், மறுபடியும் எழுந்து வீட்டை கூட்டுவாள், மறுபடியும் இரவு நேரத்திற்கு உணவு சமைப்பாள், கடைக்கு போயிட்டு வருவாள், எல்லா வேலையும் அவள் தான் செய்ய வேண்டும். ஆனால் 6 மணிக்கு வீட்டிற்கு வரும் அப்பா சொல்லுவார், வீட்டில் தானே இருக்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டியா? அடடா, இது என்ன விந்தை பாருங்களேன். காலையிலிருந்து மாலை வரை மாடு மாதிரி உழைத்து விட்டு ஒரு வேலையை செய்ய மாட்டியா என்று கேட்கும்போது அம்மாவுடைய கண்கள் ராத்திரி ஆந்தை அலறும் போது தூங்கும் போதுதான் தெரிகிறது நடுவர்களே. அப்படி இருக்கிறது இன்று அம்மாக்கள் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக செய்யக்கூடிய அத்தனை சேவைகளும். நாங்கள் அப்பாவிடம் கேட்பது ஒன்றுமே கிடையாது. அப்பா, நீங்கள் அம்மாவை தூக்கி வைத்து கொண்டாடுங்கள் என்றெல்லாம் கேட்கவில்லை. அவளும் மனுஷிதான், அவளுக்கும் வலிக்கும், அவளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள், அவள் குடும்பத்திற்காக படும் பாட்டினை புரிந்து கொள்ளுங்கள் என்றுதான் நடுவர்களே நாங்கள் தந்தையிடம் ஒரு கோரிக்கை வைக்க இருக்கிறோம். நடுவர்களே, ஒரு திருவிழா காலம் நம்ம ஊர்ல வந்துருச்சு, ஒரு பண்டிகைன்னு வந்துருச்சு. உதாரணத்துக்கு பொங்கல் வச்சுக்கோங்களேன். பொங்கல் வந்துட்டாலும் சரி, மாட்டு பொங்கல், தீபாவளி எது வந்துட்டாலும் அப்பா நேரா கடைக்கு போவாரு, கறி 1/2 கிலோ 1 கிலோ வாங்கி வச்சிருவாரு. அதோட அவர் கடமை முடிஞ்சது. அழகா கால் மேல கால் போட்டுக்கிட்டு தொலைக்காட்சியில் வர நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டே இருப்பார் மாத்தி மாத்தி. ஆனா திருவிழா காலங்களிலும் சரி, எந்த நாளிலும் சரி, காலையில் எழுந்து புலம்ப ஆரம்பித்தால் அம்மா வேலை செய்து கொண்டே இருப்பாள். அவளுக்கு எந்த நாளுமே ஓய்வு கிடையாது. இங்கேயும் வேலை செய்ய வேண்டும், அங்கேயும் வேலை செய்ய வேண்டும். எப்போது பார்த்தாலும் வேலை செய்து கொண்டே இருக்கும் பெண் என்றால் அது அம்மா மட்டும்தான். அவளுக்கு உடனடியாக கூட ஏதாவது பெண் பிள்ளைகள் இருந்தால்தான் உண்டு, இல்லாவிட்டால் அவள் பாடு பெரும் பாடு. நடுவர்களே, மதுவினால் மனைவிமார்கள் படும் பாடு ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறோம் தான். ஆனா என் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் இங்க சொல்ல விரும்புறேன். நான் புத்தக கண்காட்சியில கடந்த வாரம் போயிருந்த நடுவர்களே. அங்க நிர்மலா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஆவடியை சார்ந்த பள்ளி பேராசிரியை. அவங்க சொன்னாங்க, அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி, ஆனா அவங்க பள்ளி ஆசிரியரா இருக்கிறாங்க, அதாவது அரசு உத்தியோகத்துல. அவருடைய கணவர் மத்திய அரசு பணியில ஒரு உயர் பதவியில் இருக்காரு. என்ன ஒண்ணு, அவர் மதுவுக்கு அடிமையானவர். தான் மதுவுக்கு அடிமையாகி ஒவ்வொரு நாளும் தன் மனைவியிடம் அடிக்காத அடி இல்லை, போடாத சண்டை இல்லை, வாங்காத உதை இல்லை. தன் மனைவியை அவர் அவ்வளவு கொடுமைப்படுத்துகிறார். உண்மையின் காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கு. தன் அப்பாவுடைய முரட்டுத்தனத்தை பார்த்து அந்த பெண் மிகவும் சாதுவாக மாறிவிட்டார். தனியாக வெளியே நடந்து செல்வதற்கு கூட அவள் பயப்படுகிறார். ஒரு ஆணை கண்டு மிரளுகிறார் என்றால் அப்பா ஒரு குழந்தையை ஒரு சமூகத்தில் எப்படி நடுவர்களே வளர்க்க முடிகிறது? ஒரு குடும்பம் வளர்கிறது என்றால் சமூகம் வளர வேண்டும். சமூகம் வளர வேண்டும், அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் வளர வேண்டும். இன்றைய பிள்ளைகள் தான் நாளை சமூகமாக மாறுகிறார்கள். அப்படி இருக்கும்போது குடும்பத்தின் வளர்ச்சியில் பிள்ளைகள் வளர்ப்பு என்பது எவ்வளவு அவசியமான ஒன்று என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நடுவர்களே, தன்னுடைய மகனுக்கு ஒரு தந்தை அறிவுரை சொல்கிறார். மகனே, புகைப்பிடித்தல் தவறு, மகனே மது பழக்கம் கூடாது என்று புகையை கையில் வைத்துக் கொண்டு மதுவை பிடித்துக் கொண்டு தன் தந்தை தன் பிள்ளைக்கு சொல்லுகிறார். இது எப்படி இருக்கிறது தெரியுமா? இங்கு சுவரொட்டி ஒட்டாதீர்கள் என்று சொல்லியிருக்கும் இடத்தில் சுவரொட்டிக்கு பசை தருவது போலும், இங்கு மகிழுந்தை நிறுத்தாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அதே இடத்தில் மகிழுந்தை நிறுத்துவது போலும் இருக்கிறது. அந்த பிள்ளையின் மனசு என்ன பாடுபடும்? அப்பா இது தவறு என்கிறார், ஆனால் அதையே செய்கிறார். அப்படியெனில் இது தவறா? தவறு இல்லையா? அந்த இடத்தில் குடும்பத்தின் வளர்ச்சியில் குழந்தைக்கான அடிப்படை வளர்ச்சியே தடைப்படுகிறது. ஒரு குழந்தையின் அடிப்படை கல்வி குடும்பத்தில் இருந்துதான் தொடங்குகிறது. நடுவர்களே, என்னுடைய ஒரு கவிதை ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். நடுவர்களே, இந்த குடும்பத்தில் மதுவால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக, அதாவது தாய்மார்களுக்காக என்னுடைய ஒரு சின்ன கவிதை. அப்பாவும் குடிகாரர், அப்பாவும் குடிகாரர், அத்தானும் குடிகாரர், அண்ணனும் குடிகாரர், தன் மகனும் குடிகாரர், அம்மாவும் குடிகாரி ஆனால் ஒரே ஒரு முறை விஷம் குடித்ததால். இப்படி தன்னுடைய விஷம் குடித்து, இப்படி இதுல இருந்து என்ன நான் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு மதுவோ மற்ற விஷயங்களோ பெண்கள்ல குறிப்பா தாய்மார்களுடைய வேதனையை புரிந்து கொள்ளாமல் அவ்வளவு ஒரு துன்பமான ஒரு காலகட்டத்திற்கு கொண்டு சென்று இருக்கிறது. நடுவர்களே, இறுதியாக ஒரே ஒரு கருத்தை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஒவ்வொரு அப்பாவும் நான் குடும்பத்துக்காக மாடா உழைக்கிறேன், செத்து பொழைக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். உண்மையாக நான் சொல்லுகிறேன், ஒரே ஒரு முறை உங்கள் மனைவியின் பிரசவ அறைக்குள் சென்று பாருங்கள்.
உங்கள் மனைவியின் பிரசவ அறையில் அவள் படுகின்ற வலி, தன் குழந்தையை வெளியே எடுக்கும் வரை அவள் படுகின்ற வலி மரணம் வரை சென்று மீண்டும் உயிர் பெறுகிறாள். அந்த வலி உலகின் மிக கொடிய வலி என்று அறிஞர்களே சொல்லுகிறார்கள் என்றால் அந்த வலிதான் செத்து பிழைப்பது என்பதற்கான உண்மையான விளக்கம். இதை விடவா ஆண்கள், அதாவது அப்பாக்கள், இன்று செத்து பிழைத்து தன் குடும்பத்தை காப்பாற்றிவிட முடிகிறது? நடுவர்களே, இறுதியாக ஒரே ஒரு கவிதையை கூறி முடித்துக் கொள்கிறேன். தலை சீவி பொட்டு வச்சு மஞ்சப்பை மாட்டிவிட்டு வருங்கால கலெக்டர்னு வழியெல்லாம் பாடிக்கிட்டு இடுப்பிலே தூக்கிக்கிட்டு பள்ளிக்கூடம் போகையிலே விமானத்தில் சென்றாலும் அந்த சுகம் வருமா? பொறுப்பில்லா புருஷனிடம் பொண்டாட்டியா வாழ்ந்துக்கிட்டு பொறுப்பான அம்மாவாய் என்னை வளர்த்தாயே, முள் பொறுக்க போகையிலே முள் குத்தி ரத்தம் வர முந்தானையை கிழிச்சாயே, முத்தத்தால் தொடச்சாயே, சாலையில போகையில சுருச்சபடி முகம் காட்ட ராத்திரியில் குடிகார அப்பனிடம் வாங்கியதில் முன்பற்கள் இல்லாததை தாமதமாய் கவனித்தேன். சொத்தை பல்லென்று சிரிச்சாயே சொன்னபடி, அம்மா சொத்தை பல்லென்று சிரிச்சாயே சொன்னபடி, முதல் நாள் பார்த்தபோது படுத்திருந்த கோலத்தில் இந்நாளும் பார்த்தேன். அழாமல் அமைதியாய் விழிக்காமல் தூங்கினாய், கட்டிலோடு பயணித்தாய், மலர்வாரி வீசினாய், மகிழ்ச்சியாய் வாழென்று. நடுவர்களே, கடைசியாக நான் என்ன கூற விரும்புகிறேன் என்றால், அம்மாக்கள் படும் துயரத்தையும் அம்மாக்கள் குடும்பத்தில் படும் பாட்டையும் அப்பாக்கள் போற்ற வேண்டும் என்று கூறவில்லை, புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வலிக்கும் அவருடைய உணர்ச்சிக்கும் ஓரளவேனும் மரியாதை வேண்டும் என்று கூறிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான ஒரு உரையை தம்பி குரு வழங்கியிருக்காரு. உண்மையிலே அவர் பேசின அந்த உரையினுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இறுதியாக ஒரு கவிதை சொன்னார், மிக நீண்ட ஒரு கவிதை. அந்த கவிதையில அவருடைய கருத்தினுடைய சாராம்சம் பொதிஞ்சிருக்கு. ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சியில ஒரு அம்மாவுடைய பங்களிப்பு எப்படிலாம் இருக்குன்றத ரொம்ப அழகு உணர்ச்சியோடு கவிதையில பதிவு பண்ணியிருக்கிறார். அதாவது அப்பா வந்து குடிச்சிட்டு வந்து நாள்தோறும் அடிக்கிறாரு அம்மாவை. அம்மா நினைச்சிருந்தா முதல் 2 நாள் அடி வாங்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம். அப்படி போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த குடும்பம் உடஞ்சி போயிருக்கும், குடும்பன்ற ஒரு அமைப்பு இல்லாம போயிருக்கும். ஆனால் தன்னுடைய கணவன் குடிச்சிட்டு வந்து அடிக்கிற அடியெல்லாம் எதுக்காக அந்த அம்மா வாங்கிக்கிட்டு அந்த வீட்டிலே அவர் கூடயே பயணம் செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக. ரொம்ப அழகாக அதை பதிவு பண்ணியிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, கையில் மதுவை வச்சுக்கிட்டே தன்னுடைய மகன்கிட்ட வந்து, தம்பி குடிக்கக்கூடாதுப்பா, எதிர்காலத்தில் நல்ல முறையில் நீ வளரணும், இந்த மது அப்புறம் புகைப்பழக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அப்பா சொல்கிறாரு. ஆனால் அவர் கையில் மது இருக்குது, புகை இருக்கு, எல்லாம் வச்சுக்கிட்டே சொல்றாரு அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி எழுப்புறாரு. இந்த கேள்வி எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு தந்தை, அதாவது ஒரு அப்பா வந்து தன்னுடைய மகனுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யணும். ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சி அப்படின்றது வங்கியில வந்து பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கிறது கிடையாது, அது குடும்பத்தினுடைய வளர்ச்சி கிடையாது. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய நலன் மீது அக்கறை செலுத்தணும். அப்ப ஒரு தந்தை, ஒரு அப்பா வந்து மகனையோ மகளையோ ஒழுங்கா வளர்க்கல அப்படின்னா, அல்லது அவங்க ஒழுங்கா வளர்வதற்கு வழிகாட்டலைன்னா, அவர் எப்படி ஒரு சிறந்த ஒரு அப்பாவா இருக்க முடியும்? குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர் எப்படி பங்களிப்பு செஞ்சிருக்க முடியும் அப்படின்ற கேள்வியை தன்னுடைய உரையினுடைய அடிநாதமாக அவர் வச்சிருக்கிறார். இப்ப வந்து ஒரு அணியில் இருக்கிறவங்க பேசி முடிச்சுட்டாங்க. இப்ப எதிர் அணியில இருந்து ஒரு தம்பி வந்து பேச போறாரு. அதாவது குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் பங்களிப்பு செய்யக்கூடியவர் வந்து அப்பா தான் அப்படின்னு தன்னுடைய கருத்தை வந்து எடுத்துரைக்க வராரு. வாங்க இன்ப தமிழ், உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஏனன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகருக்கு என்கிறது திருக்குறள். நம்முடைய நோக்கம் வந்து தாயை வந்து விமர்சிப்பதில்லை, தந்தையுடைய தியாகங்களை நினைவு கூறுவது தான். சமகாலத்தில் வந்து தன்னுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் பாடுபடுகிறவர்கள் தாயா தந்தையா என்கிற தலைப்பின் அடிப்படையில், தந்தையே என்கிற அந்த தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் தந்தையினுடைய தியாகங்களை யாருமே நினைவு கூறுவதில்லை என்பதுதான் என்னுடைய வருத்தமும் கூட. தந்தைகளை தொடர்ச்சியாக விமர்சித்துவிட்டு அவர்களை ஏதோ முரடர்கள் போலவும் பொல்லாதவர்கள் போலவும் கட்டமைக்கிற போக்கு என்பது தொடர்ச்சியாக இந்த சமூக சூழலிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை மாற்றி தந்தையினுடைய தியாகங்களை புரிய வைப்பதன் நோக்கமே இந்த பட்டிமன்றத்தின் முழு நோக்கமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஒரு தந்தை வந்து தன்னுடைய பிள்ளையை எப்படி தூக்கிட்டு போவார்னா, ஒரு கோயில் திருவிழாவாக இருக்கட்டும், ஒரு தெருவோரங்களில் இருக்கட்டும், எப்படி தூக்கிட்டு போவார்னா தோள் மேலே தூக்கிட்டு போவார்.
ஆனால் ஒரு தாய் இடுப்பின் மேலே தூக்கிட்டு போவா. ஏன்னா தந்தை வந்து தான் பார்க்காத உயரங்களை தனது பிள்ளை பார்க்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் உயர தூக்கி அந்த பிள்ளையை சுமந்துட்டு வீதிகளில் அவர் வலம் வருவார். ஒரு தந்தை வந்து பார்த்திங்கன்னா தான் பட்ட கஷ்டங்களை தன்னுடைய மகன் எந்த காலத்திலும் படவே கூடாது என்று நினைப்பவர் தான் தந்தை. தந்தை என்னென்னலாம் நம்ம செய்வார், படிக்க வைக்கிறதுக்கு வந்து ஃபீஸ் கட்டுவார், அதுக்கப்புறம் நம்மளுக்காக வாழறதுக்கு வீடு கட்டுவார், பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ வந்து கல்யாணம் கட்டுவார், அதற்கு கடன் வாங்கி அதுக்கு வட்டியும் கட்டுவார். இத்தனையும் கட்டி 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 அவர் வாழ்க்கை சின்ன பின்னமாக ஒரு வெட்டப்பட்ட நிலைமையில் போனால் கூட சிரித்த முகத்தோடே இருப்பார். ஒரு தந்தை என்பவரை ஒரு ஆண் தெய்வமாக நான் கருதுகிறேன். அந்த ஆண் தெய்வம் எப்படி இருக்குன்னா, ஒரு அழுக்கு உடை உடுத்திய ஒரு ஆண் தெய்வமாக இருக்கும். ஒரு சிகை அலங்காரம் சரியாக இல்லாமல் தாடி வைத்து கொண்டு திரிகிற ஒரு ஆண் தேவதையாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஆண் தேவதையை பார்த்திங்கன்னா, நம்ம தொடர்ச்சியாக தாயை உயர்த்தி பிடித்து விட்டு தந்தையை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, தொடர்ச்சியாக என்ன பண்ணுறோன்னா, அவரை வந்து விமர்சிக்கிட்டே இருக்கிறோம். விமர்சிப்பது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இழிவான சொற்களை, சமூகத்தில் எந்தெந்த சொற்கள்லாம் இழிவாக சொல்லப்படுகிறதோ, மரியாதை குறைவாக சொல்ல இருக்குதோ, அந்த சொல்ல பயன்படுத்தி ஒரு தந்தையை அடைக்கிற போக்கு என்பது சமகாலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம எப்பவுமே ஏன் தந்தையை வந்து வில்லனாகவே சித்தரிக்கிறோம் அப்படின்னா, நம்மளை ஹீரோவாக காட்டிக்கிறதுக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா தந்தை தான் அவங்களுக்கு ஹீரோவாக இருந்திருப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் தந்தை வந்து அவங்களுக்கு வில்லனாக மாறிடுவாங்க. ஏன்னா இவங்களை ஹீரோவாக காட்டிக்கிறதுக்கு தான் அவங்க தங்களுடைய தந்தையை வில்லனாகவே பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர். அவருடைய படிப்புக்கு முழு உத்வேகம் கொடுத்து அவரை தொடர்ச்சியாக படிப்பை நோக்கி நகர்த்தியது அவருடைய தந்தை தான். அவருடைய தந்தையின் பெயர் ராம்ஜி மலாஜி சாக்பால். அவர் தான் தொடர்ச்சியாக அம்பேத்கர் படிக்கணும் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக அவரை வற்புறுத்தி அவரை படிப்பை நோக்கி நகர்த்தியவர். ஆனால் இப்படிப்பட்ட தந்தைகளை குறித்து நம்ம பேசுகிறதே இல்லை. இப்போ வந்து ஒரு முன்னாடி பேசிட்டு போனவர் சொன்னார், ஒரு தந்தை வந்து ஒரு பாப்பா வந்து மலம் கடித்துட்டா அதை வந்து சுத்தம் பண்ண மாட்டாருன்னு. இன்றைக்கு சமகாலத்தில் மலக்குழி மரணங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை ஆண்கள் மலக்குழிகளில் இறங்கி தங்களுடைய குடும்பத்தின் கஷ்டங்களுக்காக உயிரையும் விட்டு விடுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. 100 அடி உயரத்தில் பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கில் வந்து வெள்ளை அடிக்கிறாங்க கயிற்றை கட்டிக்கிட்டு. எவ்வளோ ஒரு உயிரை பணயம் வைத்து உழைக்கக்கூடிய ஒரு வேலை. அப்படிப்பட்ட வேலையை செய்து வந்து வீட்டில் வந்து சும்மா தானே இருக்கிற அம்மா சொல்கிறது வந்து அங்கே இருக்கிற அந்த உளவியல் ரீதியான சிக்கல்களும் உடல் ரீதியான வலியினுடைய அந்த வீரியத்தின் அடிப்படையிலும் வீட்டில் வந்து அவருக்கு ஏதோ ஒரு ரிலாக்ஸ் தேவைப்படுது. அது கிடைக்காத பட்சத்தில் அவர் வந்து கத்துறாரு. தொடர்ச்சியாக வந்து ஆண்களை தந்தைகளை குடிகாரன் என்று சொல்லினார். குடிகாரனா இப்போது ஒரு அம்மா வந்து அரசாங்கம் கொடுக்குற 1000 ரூபாய் நிதி வந்து கொடுக்குறாங்களே, இது வந்து மது குடிக்கிறவங்களுடைய அந்த வருவாய் மூலியமாக தான் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்ல யாருன்னா குடிச்சிட்டு செத்து போட்டோம், எனக்கு 1000 ரூபாய் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மாவை நம்ம பார்த்தோம். யூடியூப் சேனலில் பரவாயில்ல அந்த வீடியோ வந்து வைரல் ஆச்சு. இப்படிப்பட்ட சூழல் இருக்குது. நம்ம யாரை எடுத்து போகிறோம்னா, அரசாங்கமே மதுவை விற்பனை செய்து கொண்டு இருக்கிறது. அந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவதை நம்ம மறந்துட்டு தொடர்ச்சியாக ஆண்கள் குடிக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம தொடர்ச்சியாக ஆண்களையே தந்தைகளையே நம்ம விமர்சிச்சுட்டு இருக்கோம். பிரசவ வேதனையை பற்றி சொன்னார். தாய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான்ட்டு. அது வந்து இயற்கையின் அடிப்படையில் பெண்களால் தான் பிரசவ வேதனையை அனுபவிக்க முடியும், ஆண்களால் பிரசவ வேதனையை அனுபவிக்க முடியாது. அதுக்கண்டு ஒரு ஆணை மாற்றிக்க முடியும், அது எப்படி? அது வந்து சற்று முரணான ஒரு விஷயந்தான். அரசாங்கம் நடத்துகிற அந்த சாராயத்தை குறித்து அரசாங்கத்தை நோக்கி நம்ம கேள்வி எழுப்பணும். அதை நம்ம எழுப்புறது கிடையாது. இப்படி எதையுமே நம்ம வந்து முழுசாக நம்ம ஆராயாமல் தொடர்ச்சியாக வந்து தந்தைகளை வந்து நம்ம வந்து குற்றம் சாட்டுகிற ஒரு நிலை என்பதை நம்ம வந்து மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அம்மா செஞ்ச எல்லா நல்லதும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும்போது அப்பா செஞ்ச எந்த ஒரு நல்லதும் வந்து நம்மளுக்கு வந்து உளவியல் ரீதியாக நம்மளுக்கு ஞாபகமே இல்லாமல் இருக்கிற ஒரு ஆபத்தான போக்கில் இன்றைக்கு இந்த சமூகம் வந்து இயங்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ நினச்சி பார்த்தா கூட அப்பாவை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? தந்தை தினமா அப்படின்னா என்ன? தந்தையருக்கு நம்ம என்ன கிஃப்ட் கொடுக்குறது அப்படின்ட்டு தான் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. தந்தைக்கும் நமக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே வந்து ஏதோ வந்து எப்படி சொல்லுவாங்க, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் மாதிரி தந்தைக்கும் மகனுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது.
ஒரு தந்தை என்பவர் தன்னைத்தானே உருக்கிக் கொள்கிற ஒரு மெழுகுவர்த்தியைப் போல தன்னுடைய வாழ்வை ஒட்டுமொத்தமாக இந்த குடும்பத்திற்கு அளிக்கிறவர் தான் தந்தை. ஒரு ஆண் என்பவன் தொடர்ச்சியாக தன்னுடைய வாழ்நாள் இளமை காலங்களில் தன்னுடைய தங்கைக்காகவும் தன்னுடைய அம்மாவுக்காகவும் வாழ்கிறான், பிறகு தான் பெற்ற பிள்ளைகளுக்காக வாழ்கிறான். ஒரு ஆண் என்றுமே, அதாவது ஒரு தந்தை என்றுமே தனக்கான வாழ்வை வாழ்வதே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்று சொல்லி நல்லது ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் பாடுபடக்கூடியது அப்பாதான் அப்படின்றத ஆழமான சமூக புரிதல் பின்னணியில் ரொம்ப நேர்த்தியாக முன் வச்சிருக்கிறாரு இன்பத்தமிழ் அவர்கள். அவருடைய பேச்சை நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அது ஒரு விதமான வழியினுடைய குரல் தான். அதாவது இந்த சமூகம் எப்படி இயங்கிட்டு இருக்குன்னா அவருடைய உரையில் ரொம்ப நேர்த்தியாக அதை பதிவு பண்ணார். அம்மா செய்யக்கூடிய எல்லாவற்றையும் நம்மால் நினைவு வச்சுக்க முடியுது. குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு அம்மா என்னென்னலாம் செய்கிறாங்களோ அதை நம்மால் நினைவு வச்சுக்க முடியுது. ஆனால் ஒரு தந்தை செய்யக்கூடியதை ரொம்ப எளிமையாக நம்ம நிராகரிச்சிடறோம் அல்லது வசதியாக மறந்துடுறோம். இதுதான் அவருடைய உரையினுடைய மையம். அப்போ ஒரு தந்தை தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வடிவமைச்சிருக்கிறாருன்னா ஏறக்குறைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக தான் அவர் வாழ்ந்து முடிக்கிறாரு அப்படின்றத நிறைய உதாரணங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி சொன்னார். அதுவும் குறிப்பாக நமக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கிய சட்டமேதை அம்பேத்கருடைய வாழ்க்கையை முன் உதாரணமாக காட்டினார். அவருடைய வளர்ச்சிக்கு பின்னாடி அவருடைய தந்தை தான் நின்னாரு அப்படின்ற ஒரு உதாரணம் நமக்கு போதுமானது. ஏன் அப்படின்னா இது போல பல குடும்பத்தில் தந்தை குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு பங்காற்றிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம எல்லாவற்றையும் ஒரு இடத்துல சொல்ல முடியாதுன்றதுனால நமக்கெல்லாம் அறிமுகமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு சான்றை நமக்கு இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. உண்மையிலே மிகச்சிறப்பான ஒரு உரை. சரி, இப்போ எதிர்த்தரப்புல இருந்து இல்லைங்க குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் பங்காற்றி கொண்டிருப்பது அம்மாதான் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக நமக்கு பதிவு செய்ய வராங்க. அஞ்சலை, வாங்க அஞ்சலை, பதிவு பண்ணுங்க. தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகளை பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென மாய்து நின்று சில வரங்கள் கேட்பேன் அவை நேர ஈன்றெனக்கு தருவாய் என்றன் முன்னை தீயவினை பயன்கள் என்று மூளாது அழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையுற செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வார். குடும்பத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் பாடுபடுவர் அம்மாவா அப்பாவா என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன். குடும்பத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் பாடுபடுவர் அம்மாதான். ஏனென்றால் ஒரு குழந்தையின் முதல் கல்வியே அம்மாவிலிருந்து தான் தொடங்குகின்றது. அம்மா என்பவள் வீட்டின் முழு நேர உழைத்து கொண்டு வெளியில் அலுவலகத்திலும் உழைத்து கொண்டு இருக்கிறாள். இன்பத்தமிழன் நான் சொன்னார் 1000 ரூபாய் நிதி உதவி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு, நிதி உதவி 1000 ரூபாய் வந்தால் இதே ஆண்களுக்கு கொடுத்துருக்கலாமே, அது மதுக்கடையில் தான் போயிருக்கான். அதனால தான் அது தாய்க்கு கொடுத்தாலும் அந்த திரும்பி அது எங்கே போகுது, மருத்துவ செலவாக அது மதுக்கடைக்கு தான் போகுங்க. தாய் என்பவள் இப்போ திருமணமாகி கணவன் இறந்து விட்டா அந்த தாய் தான், ஒரு குழந்தை இருந்தால் அந்த தாயை முழுசாக எப்படி அந்த குழந்தைகளை பராமரிக்கிறது, அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்குது, அந்த குழந்தைகளுக்கு எப்படி கல்வி செலவு மருத்துவ செலவு, அது வாழ்நாள் முழுவதுமே அந்த தாய் தாங்க படுறா. இப்போ தாய் என்பவள் கஷ்டப்படுறதில்ல, குடும்பத்தின் வளர்ச்சிக்கு நான் தான் பெரிது பாடுபடுவள் என்று எப்பயுமே சொல்ல மாட்டான். ஆனால் ஒரு தந்தை என்பவன் அவன் எப்பயுமே சொல்லி கொண்டிருப்பான், குடும்பத்தின் வளர்ச்சிக்கு நான் தான் பெரிதும் பாடுபடுவன். ஒரு தகப்பன் குடித்து விட்டு பெண்கள் வீட்டில் இருப்பார்கள், என்ன பேசுவதென்று தெரியாமல் அவன் உளறி கொட்டுவான். ஆனால் அதை கூட காதில் வாங்காமல் தன்னோட குழந்தைகளை பொத்தி வளர்க்குவதில் என்பது தாய் தாங்க. இப்போ உயர்ந்த சான்றோர்கள் பெரியவர்கள்லாம் ஆகிறதுக்கு தாய் தாங்க முதல் காரணம். நம்மளுக்கே தெரியும், ஜென்னி மார்க்கஸ், அம்பேத்கர், பாரதிதாசன், இவங்க எல்லாமே பெரிய ஆள் ஆகிறதுக்கு ஒரு தாய் தாங்க காரணமாக இருக்கிற. பெண் என்பவள் கற்பு என்ற கட்டால் கல்புவா ஆகிவிட்டாள். ஒரு கவிஞன் சொல்கிறான், மரணத்தின் வழிதான் மிக கொடியது என்றேன், ஆனால் என் தாய் தன் குழந்தையை பெற்றெடுப்பதன் வழிதான் மிக பெரிது என்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போலாம் பெண்கள் இளம் வயதில் யாருமே திருமணம் செய்து கொள்வதில்லைங்க. ஏன்னா தனக்கான ஒரு பணியை வேண்டும்,
தான் வந்து யாரையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து இந்த சமூகத்திலையும் சரி தன்னோட அலுவலகத்தை எல்லாத்துலேயுமே எதிர்கொள்கிறாங்க. அஞ்சலை மிகச்சிறப்பான ஒரு உரையை வந்து நம்ம முன்னாடி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு முதல்ல அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். அவங்களுடைய உரையினுடைய மையம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு அம்மாவுடைய பங்களிப்பு தான் பெருசு அப்படின்றத அவங்க ஒரு அழகான உதாரணத்து மூலமாக நமக்கு சுட்டி காட்டினாங்க. ஒரு காலம் வரையிலும் அம்மா வந்து வீட்டுக்குள்ளேருந்து குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு வந்து பங்களிப்பு செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ காலம் மாறிடுச்சு. இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா கூடுதலான பொறுப்புகளை சுமக்க தொடங்கிட்டாங்க. அதாவது வீட்டு வேலைகளையும் செய்து கொண்டு அதே நேரத்தில் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக அலுவலகம் சென்று பணிபுரிந்து வரக்கூடிய ஒரு நிலையும் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ அந்த அலுவலகம்ன்றது அது அரசு நிறுவனமாக இருக்கலாம், தனியார் துறையாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஒரு அம்மா வந்து அப்பாவை காட்டிலும் கூடுதலாக உழைக்கிறாங்க. ஏன் உழைக்கிறாங்கன்னா குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக தான். அப்படி அப்பாவை காட்டிலும் கூடுதலாக உழைக்கக்கூடிய அந்த உழைப்புக்கு என்ன பெயருன்னா அதுதான் வந்து குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு அவங்க ஆற்றக்கூடிய மிகப்பெரிய பங்களிப்பு. அதை இந்த சமூகம் உணர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத அவங்களுடைய உரையில அவங்க பதிவு பண்றாங்க. இப்போ அடுத்தது எதிர்த்தரப்புல இருந்து தம்பி வந்து பேச இருக்கிறாரு. அதாவது குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் பங்களிப்பு செய்யக்கூடியது அப்பா தான் அப்படின்னு ஆணித்தரமா எடுத்து வைக்க வராரு காசி வெங்கடேசன் அவர்கள். வாங்க தம்பி. ஆலமரத்தின் பசுமை தெரியும் மக்களுக்கு அதை தாங்கும் வேர்கள் தெரிவதில்லை. அதுபோலவே அம்மாவின் தியாகம் தெரியும் பிள்ளைகளுக்கு அப்பாவின் கஷ்டம் தெரிவதில்லை. வேர்கள் ஆலமரத்தினுடைய வேறு தெரியலாம்னா பிரச்சனை இல்லை. நம்ம பையன் அதை பிடிச்சி ஊஞ்சல் ஆடுறான். ஆமாம், தொங்கிட்டு இருக்கான். ஆமாங்க, ஆமாம். நம்மளுடைய அணியில் இப்போது நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைனா கூட எங்கள் அம்மா காசியை வந்து கடவுளாக நம்புகிறவன். அம்மா பக்கம் தான் பேசணும் அப்படி தான் வந்து எல்லாருமே வந்து நினைப்பாங்க. அப்படி தான் எல்லாருமே நம்ம மக்களும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு இதுவாகவே போச்சு. அதுக்காக அப்பா வந்து அதை வந்து ஒருபோதும் வந்து அதை மறுக்கவும் மாட்டார், நிராகரிக்கவும் மாட்டார். நான் கூட அம்மா பக்கம் தான் பேசுகிறேன்னு தான் வந்தேன். ஆனால் தலைப்பு நமக்கு அப்பாவுக்கு ஆள் இல்லாதனால நம்ம வந்து பேசுகிறோம். இப்போ அப்பாவுடைய கஷ்டம் தெரியுதா அப்படின்னா எந்த ஒரு பிள்ளைக்குமே தெரியல. அவனுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா அவன் அப்பாவாகும்போது மட்டும்தான் தெரியும். நம்ம ஒரு 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 மாற்றமாக பார்ப்போமே. எல்லாருமே வந்து இப்போ இந்த வரக்கூடிய சூழலில் பெண்ணியம் பேசுகிறோம், ஆண்களை வந்து ஆணாதிக்க சிந்தனை அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து அவன் வந்து ஆதி மனிதனாக இருக்கும்போதுலேருந்தே பார்த்தோம். ஒரு பெண் வந்து உணவுக்காக வேட்டையாடக்கூடிய போது ஒரு பெண் வந்து மாதவிலக்காக இருக்கக்கூடிய சமயத்துலேயும் இல்லை கர்ப்பமாக இருக்கக்கூடிய சமயத்துலேயும் அவள் வந்து வேட்டையாட வேண்டிய அவசியம் இல்லை. இவன் தான் ஆண் தான் வந்து வேட்டையாடுவான். இன்றைக்கி கூட நம்ம வந்து கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அம்மா வந்து வேலையை விட்டு நின்றுடுறாங்க, இல்லை குழந்தை பிறந்ததை காரணமாக காட்டி வேலையை விட்டு நின்றுடுறாங்க. ஒருவேளை குடும்ப சிக்கல் காரணமாக எதையோ ஒரு காரணம் வச்சு அம்மா வந்து வேலையை விட்டு நிற்கிற சூழலை வந்து நம்ம வந்து நிறைய பார்க்குறோம். ஆனால் அப்பா அப்படின்றவன் அவன் என்றைக்கும் வந்து அவன் நின்னதே இல்லை. அவன் அதுக்காக வந்து இவங்களுக்காக நம்ம உழைச்சோம் அப்படின்னு அவன் ஒருபோதும் அவன் வந்து சொன்னதும் இல்லை. பசங்களை கவிதை எழுத சொன்னால் எழுதுகிறான். ஊர்களில் சிறந்தது சென்னை, உறவுகளில் சிறந்தது அன்னை அப்படின்னு வந்து எழுதுகிறான். அப்படி அம்மாவுக்கு எழுதுங்கடா அப்பாவுக்கு எழுதுங்கடா அப்படின்னா அப்படி யாருமே வந்து எழுதுறதில்லை. ஏன்னா அப்பாக்களை நம்ம பெரும்பாலும் மதிக்கிறதே இல்லை. ஒரு அம்மா வந்து தன்னுடைய பிள்ளை வந்து தன்னை கடைசி காலத்தில் காப்பாற்றுவான் அப்படின்ற நம்பிக்கையில் செல்லம் கொடுத்து வளர்க்கலாம். ஆனால் அப்பா தன்னை வந்து தன்னுடைய பிள்ளை வந்து பின்னாடி காப்பாற்றுவான் அப்படின்னு ஒருபோதும் நினைக்கவே மாட்டார். அவன் நல்லா இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக அவர் வந்து எந்த அளவுக்கு உழைக்க முடியுமோ அவர் வந்து உழைப்பார். நீங்கள் வந்து சொல்கிறீங்க இல்லைங்களா எல்லோரும், அப்பா அம்மா வந்து காலையிலே எழுந்திரிச்சு மணி ஒரு 5-6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அவங்க வந்து சமைக்கிறாங்க, அவங்க வந்து மாடாக உழைக்கிறாங்க அப்படின்றீங்க. ஒரு நிதர்சனமாக நம்ம வந்து ஒரு உண்மை ரீதியாக நம்ம வந்து பார்ப்போமே. காலையில் ஒரு 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அவங்களுக்கு வேலை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வந்தால், கணவர் வேலை முடிச்சுட்டு வந்தால் இரவு 7 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் ஒரு வேலை. 6 மணி நேரம் தானே வச்சுக்கங்களேன். அதுக்கு மேலே அவங்க பெரும்பாலும் தொலைக்காட்சி தொடர்களில் தான் மூழ்கி கிடக்கிறாங்க. அது நமக்கே வந்து தெரியுது. ஆனால் அப்பாக்கள் பெரும்பாலும் என்னுடைய தோழர் சொன்ன மாதிரி அப்பாக்களுடைய நம்ம மதிக்கிறதும் இல்லை, அவரை நம்ம புரிஞ்சுக்கிறதும் இல்லை. அப்பாக்களை வந்து நம்ம ஒரு குடிகாரனாகவும் ஒரு ஊதாரியாகவும் ஒரு குடும்பத்தை வந்து ஒரு ஏற்று நடத்த திராணி இல்லாமல் இருக்கிறதாகவும் தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் நம்ம பொறுப்பான தந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து வருவோம். கிராமத்தில் இன்னும் கூட 6 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கக்கூடிய தாய்களை வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க. கரும்பு வெட்ட போகணும் அப்படின்னா நீங்கள் சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே மணி 5:30க்கெல்லாம் கரும்பு காட்டில் போய் நிற்கணும். அந்த கரும்போடைய சொனை, அந்த மதியம் வரக்கூடிய அந்த வெயில் நேரம், இது எல்லாத்தையும் தாங்கிட்டு அப்பா வந்து போவான். அம்மா வந்து 3 கத்தை கரும்பு தூக்குறாங்க அப்படின்னா
உங்களுடைய அந்த சம வாய்ப்பு, உங்கள் சமத்துவத்தை அப்பா பேச மாட்டார். அப்பா 5 கத்தை தூக்குவார். அது உங்களுக்கு தெரியறதில்ல. நெல் கட்டு களத்துக்கு தூக்கிட்டு போகணும் அப்படின்னா அம்மா 2 கத்தை தூக்கினாங்கன்னா அப்பா 4 கத்தை தூக்குவார். அதுக்காக அம்மா 5 இட்லி தின்னா அப்பா 10 இட்லி தின்றாரு அப்படிலாம் வந்து இல்லை. இப்போ 5 ரூபா ஒரு கடையில் இட்லி விற்கிது, 10 ரூபா ஒரு கடையில் இட்லி விற்கிது அப்படின்னா அப்பா எப்பயுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த 5 ரூபா இட்லி விற்கக்கூடிய கடையை வந்து பார்த்துட்டு போய் தான் வாங்குவார். ஏன்னா அவர்கிட்ட தன்னுடைய பையன் வந்து 300 ரூபா செருப்பு கேட்டால் கூட அவர் வந்து வாங்கி தரத்துக்கு கவலையப்பட மாட்டார். அப்பாவுடைய கஷ்டத்தை வந்து செருப்பில் வெளியே வந்து பார்க்கலாம். அது தேஞ்சு போய் இருக்கும், அது ஊக்கு போட்டு பின்னு போட்டு இருக்கும், அது தச்சு இருக்கும். ஆனால் பையனோட செருப்பு பார்த்தீங்க அப்படின்னா அது 700 ரூபா 1000 ரூபா அப்படியான பேட்டா கம்பெனியில் வாங்கின ஷூவாக இருக்கும். அதை பற்றி கவலைப்பட மாட்டார். இயல்பாகவே வந்து இந்த குழந்தை பேர் இந்த பால் ஊட்டுதலை வந்து நீங்கள் ஒவ்வொரு போதும் நீங்கள் வந்து தாய்க்கு வந்து அதை சொல்லிட்டுருக்கீங்க. நம்ம நண்பர் சொன்ன மாதிரி இயல்பாக ஆண்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் உங்களை விட இன்னும் 2 மாதம் எக்ஸ்ட்ராவும் நாங்கள் வந்து நாங்கள் சுமப்போம், அதுக்கு தயாராக இருக்கோம். குறை மாத பிள்ளைகள் வர அளவுக்கு நாங்கள் நடந்துக்க மாட்டோம். அந்த குழந்தை 10 மாதம் நல்லபடியாக ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்கும் நாங்கள் வந்து அதுக்கான முயற்சியை பண்ணுவோம். பால் கொடுக்குறதுல வந்து நீங்கள் 6 மாதம் கொடுக்குறீங்க. அப்படி ஒரு வாய்ப்பு ஒருவேளை எங்களுக்கு கிடைச்சதுன்னா நாங்கள் அவனாக மறுக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து கொடுக்குறதுக்கு வந்து தயாராக இருக்கோம். ஆனால் இயற்கையோட விதி வந்து அப்படி இல்லை. அப்படின்றதுனால அது வந்து நம்ம வந்து இல்லை. நீங்கள் பிரசவத்தோடைய அறையில் போய் எந்த ஒரு ஆணும் பார்த்தா தான் அம்மாவுடைய கஷ்டம் தெரியும் அப்படி சொல்கிறீங்க. எந்த ஒரு மருத்துவமனையிலையும் எந்த ஒரு அப்பாவையும் அவங்க அனுமதிக்கிறது இல்லை. நீங்கள் வேணால் அனுமதி வாங்கி கொடுங்க, நாங்கள் வேணால் போய் பார்க்குறோம். அப்புறம் பிரசவத்தை உள்ளே இருக்கக்கூடிய அம்மாவுடைய வலி வேதனை நீங்கள் வெளியே இருந்து பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, அப்பாவுடைய வேதனை நீங்கள் என்னைக்காச்சும் பேசியிருக்கீங்களா? தன்னுடைய மனைவி வந்து உள்ளே போயிருக்கா, அவளுக்கு என்ன ஆகுமோ, குழந்தைக்கு என்ன ஆகுமோ, 2 ஜீவனும் எப்படி பிழைக்குமோ பிழைக்காதோ, டாக்டர் இப்படி கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காரு அப்படின்னு ஒரு பதட்டப்பட்டு அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவருடைய பதட்டம் வந்து இந்த அம்மா கூட இன்னொரு ஜென்மம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இன்னொரு ஜென்மத்தை விட அப்பா வந்து அப்படி வாழ்ந்துட்டே செத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய போய் பார்த்தா அந்த குழந்தை ரொம்ப பிஞ்சு விரலோட பிஞ்சு கையோடு இருக்கும். நம்ம குழந்தை பிழைக்குமா பிழைக்காதான்னு அது அந்த கஷ்டத்தை வந்து அந்த அனுபவிக்கிறவனுக்கு தான் ஒரு 4 நாள் அந்த குழந்தை தேறி வர வரைக்கும் அழற வரைக்கும் நல்லா கையை கால் ஆட்டுற வரைக்கும் அப்பாவுடைய கஷ்டம் தெரியும். அதை தவிர அம்மா வந்து பெட்டில் படுத்து தான் இருப்பாங்க. ஆனால் அப்பா எந்தெந்த இடத்துக்கு ஓடுவான்னு உங்களுக்கு தெரியாது. டாக்டரோட காலை பிடிப்பான், நர்ஸுக்கிட்ட கெஞ்சுவான், காசாச்சும் எப்படியாச்சும் கொடுப்பான், என் போட்டியை பார்த்துக்குங்க அப்படி சொல்லுவான். அவங்களுக்கான உணவு வாங்கிட்டு வரதுலேருந்து அந்த குழந்தைக்கு வந்து இப்போ நான் சொன்னல 5 ரூபாய்க்கு அவன் கணக்கு பார்க்குறான் அப்பங்காரன் அப்படின்னு. ஆனால் அந்த பேம்பர்ஸ் பாக்கெட் வந்து ஒரு தடவை கழட்டி தூர எறியத்தை வந்து அது 12 ரூபா ஒன்று, அது 10,000 ரூபா ஆனால் கூட தான் பிள்ளைக்காக அவன் கவலையே பட மாட்டான். அவன் அதை வாங்கிட்டே இருப்பான். ஆனால் இவன் வந்து பட்னி ஆகிறதுனால அதை பற்றி கவலையே பட மாட்டான். ஒரு குழந்தைக்கு காது குத்தணும் அப்படின்னா என்னுடைய தம்பி மடியில் தான் உட்கார வச்சு காது குத்தணும்னு அம்மா சண்டைக்கு போவாங்க. ஆனால் அப்பா வந்து யார் மடியில் வேணாலும் உட்கார வச்சு காது குத்தணும். அவர் என்ன பண்ணுவார்னா காது குத்துறதுக்கு எவ்வளோ செலவாகும், அதுக்கு ஆடு பிடிக்கணும், சொந்தத்தை கூப்பிடணும், அதுக்கு பத்திரிக்கை அடிக்கணும், இவங்க சொந்தம் இவங்க ஏற்றுக்குவாங்க, இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, இவங்க வந்து இவங்க அம்மா வீட்டில் இருக்கிற சொந்தம் வராது, நம்ம வீட்டில் இருக்கிற சொந்தம் வராது, இது எல்லாத்தையும் அவன் ஒருங்கிணைச்சு அவன் கொண்டு வந்து ஒரு விழாவை நடத்தி முடிக்கிறதுல அப்பாவுடைய அத்தனை ஆற்றலும் வந்து நிரம்பியிருக்கு. ஒரு வீட்டில் ஒரு துக்கம் நடந்துச்சு, ஒரு இழவு வந்துருச்சு அப்படின்னா அம்மாவுக்கு அழ மட்டும்தான் தெரியும். ஆனால் அப்பா தான் அந்த துக்கத்தில் அழுவுறதுக்கு அந்த ஆளுக்கு அழ தெரியும், அழுறதுக்கு கூட அந்த ஆளுக்கு பாவம் நேரம் இல்லை. அந்த ஆள் என்ன பண்ணுவார்னா உடனே 4 பேத்துக்கு சொல்லணும், அங்கே வந்து அந்த பள்ளம் தோண்ட சொல்லணும், வண்டிக்கு சொல்லணும், சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் வந்து ஃபோன் பண்ண சொல்லணும், மற்றவங்க எல்லாருக்கும் நம்ம சொல்லி இதை வந்து ஒரு நல்ல சாவு எடுக்கிறதுல தான் நமக்கு வந்து தெரியும். பாடையிலேருந்து எல்லாத்தையும் பண்ணி அந்த இழவுலேருந்து 8ஆம் தூக்கத்துலேருந்து காரியத்துலேருந்து 30லேருந்து அடுத்து வர திவசம் வரக்கூடிய அதில் வந்து பொருளாதார காரணிகளும் அவன் அலைச்சலும் அதை வந்து சொல்லியே உங்களால் முடிக்கவே வந்து முடியாது. அதை நாம் வந்து ஒவ்வொரு போதும் பார்க்கலாம். அன்னை எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பெண்கள் தினம்னா டப்புன்னு நீங்கள் வந்து சொல்லிடுறீங்க மார்ச் 8, அன்னை எழுதணும்னா டப்புன்னு சொல்லிடுறீங்க நீ ஏப்ரல் வந்து 12 அப்படின்னு. ஆண்களோட தினம் என்னைக்குன்னா பேசுகிற எனக்கு கூட தெரியாது, நிறைய பேர் நம்ம தெரியாத சூழ்நிலையில் தான் இருக்கும். அது ஒன்று தந்தை எழுதணும் அப்படின்னா தந்தை தினம்னு ஒன்று குறிப்பிட்டு இல்லவே இல்லை. அது ஜூன் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை, அந்த ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு வருதோ எந்த தேதியில் வருதோ அதில் தந்தைகள் வந்து கொண்டாடிக்க வேண்டியதான். பெரும்பாலும் அப்படிப்பட்ட தந்தைகள் வந்து கொண்டாடிக்கிறது இல்லை. அப்படி நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு தாய் மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், தாய் நாடு அப்படின்றோம், இந்த நாட்டையே பாரத தாய் அப்படின்னு வந்து உருவகிக்கிறோம். ஆனால் ஒருபோதும் இது வந்து தந்தை நாடு, தந்தை மொழி, தந்தை மதம் அப்படின்னு நம்ம ஒருபோதும் வந்து சொல்கிறதே இல்லை. அதை நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்துட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம அப்பா வந்து 2ஆம் பட்சமாகவே வச்சுருக்கோம். ஒரு அப்பாவுடைய கஷ்டம் எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னா அந்த பிள்ளை என்றைக்கு அப்பாவாகுதோ அன்றைக்கி தான் அவனுக்கு தெரியும். இதை நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அப்புறம் 60 வயசில் ஒரு பணி ஓய்வில்
ஒருத்தவங்க வந்து இந்த மகனுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எந்த ஒரு அம்மாவும் நம்மளுடைய பையன் பொறுப்பு இல்லாமல் சுற்றுறான், இந்த பணி வேலையில் இருக்கும்போதே செத்து போனால் நம்ம பையனுக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அம்மாவும் நினச்சி அதுக்காக வந்து தற்கொலைலாம் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் எத்தனையோ ரயில்வே துறையில், எத்தனையோ போக்குவரத்து துறையில் தான் நாளைக்கு ரிட்டையர் ஆக போகிறேன், இல்லை அடுத்த மாதம் ரிட்டையர் ஆக போகிறேன்னா இந்த பணி நம்ம ஒரு கருணை அடிப்படையில் நம்ம மனைவிக்கோ நம்ம மகனுக்கோ கிடைக்கணும்னு எத்தனையோ அப்பாக்கள் வந்து தன்னுடைய உயிரை வர்றதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அப்பாவுடைய அந்த தியாகமும் அந்த அவருடைய கஷ்டமும் வந்து ரொம்ப போற்றுதலுக்கு உரியது. அதை நாம் ஏற்றுக்கிட்டாலும் போற்றுனாலும் அதை பற்றி அவர் கவலையே படாமல் எங்கோ ஒரு இடத்துல 8 மாடியில் உட்காந்து அவர் தொங்கிட்டு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காப்புல, எங்கோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து விமானத்தை ஓட்டுறதுக்காக நீங்கள் போட்டி போடுறீங்க, பேருந்து ஓட்டுறதுக்கு போட்டி போடுறீங்க, பெரும்பாலான நல்ல வேலைகளில் நீங்கள் வந்து போட்டி போடுறீங்களே தவிர மலைக்குழியில் அவன் 6 அடியில் கீழே நின்று நீங்கள் வந்து தன்னுடைய குழந்தைக்கு வந்து அவன் கால் கழுவி உள்ளன்னு சொல்கிறீங்க. ஊர் எல்லாரும் சேர்ந்து கழித்த அந்த மலத்தை வந்து அவன் கீழே இறங்கி மூக்கை பிடிச்சி அதுக்கப்புறம் அவன் செய்யும்போது அந்த வேலையில் எந்த ஒரு பெண்ணும் வந்து போட்டி போகிறதில்ல. அந்த மாதிரியான இடத்துல யாரும் வந்து வரணும் அப்படின்னு தனக்கு ஈடாக ஒரு சமத்துவம் கூட தேடாமல் ஒரு பாவப்பட்ட ஜீவன் இன்னும் பல இடத்துல உழைச்சிட்டே இருக்குது. அந்த ஜீவனை நீங்கள் போற்றலைன்னா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு தூற்றாதீங்கன்னு சொல்லி இன்றைக்கு இந்த குடும்பத்துடைய வளர்ச்சியில் பெரிதும் பாடுபடுவதும் உதவுவதும் ஆண்கள் தான் அப்படி சொல்லி, அப்பாக்கள் தான் அப்படி சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. தம்பி காசி வெங்கடேசனுடைய உரை எப்படி இருந்தது அப்படின்னா, இதை பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் இனிமேல் அவரை கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு உரை. அதாவது அப்பாக்களுடைய அந்த பங்களிப்பை மிக நேர்த்தியாக உள்ளபடியே எடுத்து பதிவு பண்ணியிருக்கிறார். ஒரு அப்பாவிடம் போய் கேட்டால் அவரால் கூட தான் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்யணும்னு இந்த அளவுக்கு எடுத்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அப்பாக்கள் பக்கம் இருக்கக்கூடிய அந்த நிலையை ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கிறார். உண்மையிலே அவருக்கு வாழ்த்துக்கள். அவருடைய உரையில் நிறைய விஷயங்களை எடுத்து காட்டினார். நான் அவருடைய உரையிலிருந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது புள்ளி விவரம், அதாவது மருத்துவ உலகத்தில் வந்து ஒரு புள்ளி விவரம் கொடுக்குறாங்க மருத்துவர்கள். என்னன்னா, பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு தான் வந்து இதயம் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய வருது. ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையால் பெரிதும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஆண்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவ உலகம் ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்குறாங்க. என்னன்னா, இதய நோயால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியது ஆண்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் குறிப்பா இந்த ஆண்கள்லாம் யாரு அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் தான். அதாவது அப்பா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி வந்து ஆண்களை வந்து இந்த ஹார்ட் அட்டாக் தாக்குது அப்படின்னா, தம்பி காசி வெங்கடேசன் சொன்னது தான். என்னென்னா, அவர்களுடைய அந்த உழைப்பு வந்து பொது சமூகத்துக்கு தெரிய வர்றதில்லை. இருந்தாலுமே கூட நாள்தோறும் மனது அளவில் அவர்கள் வந்து நிறைய சிக்கல்களை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. உடல் அளவில் நிறைய உழைப்பை கொடுக்கக்கூடிய அவர்கள் மனது அளவில் கூட நிறைய சிரமங்களை எதிர்கொள்கிறாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே வந்த உடனே அம்மாவிடம் எரிஞ்சு விழுறாரு அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம். அம்மாக்களுடைய நியாயத்தை எடுத்து சொல்லும் போது அப்பாவிடம் அடி வாங்கி உதை வாங்கி வசையம் வாங்கிக்கிட்டு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு அம்மா வந்து பாடுபட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ரைட், வைக்கட்டும். அதே மாதிரி அப்பாக்கள் ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க, அம்மாவிடம் ஏன் அப்படி கடுமையாக நடந்துக்கிறாங்கன்னா, அவர்கள் வெளியே சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த அளவுக்கு இருக்கு. மனதளவில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. வீட்டில் வந்து இரவு படுத்தா அவங்களுக்கு தூக்கம் வர்றதில்லை அப்படின்றதெல்லாம் வந்து காசி வெங்கடேசன் பதிவு பண்ணுறாரு. அப்போ அவருடைய உரையில் இன்னமும் சொன்னார், வந்து அதிகாலையில் எத்தனை அப்பாக்கள் எழுந்திரிச்சு போய் கரும்பு தோட்டத்திலே வந்து நின்று வேலை செய்கிறாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. உண்மைதான், நிறைய வந்து இந்த கரும்பு தோட்டத்தில் வந்து வேலை செய்யும் போது பாம்பு கடிச்சு இறந்து போன அப்பாக்கள் நிறைய பேர். அவர்களை பற்றி இந்த சமூகம் பேசுறது இல்லை. ரைட், அதான் வந்து தன்னுடைய உரையின் வழியாக அவர் பதிவு பண்ணார். இப்போ 2 தரப்பு விவாதங்களை நம்ம ஏறக்குறைய கேட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பட்டிமன்றத்தினுடைய இறுதி பகுதியில் வந்திருக்கிறோம். ஒரு நடுவராக நான் வந்து என்னுடைய கருத்தையும் பதிவு செய்யணும். இந்த தமிழ் மொழியில் ஒரு பொருளை குறிப்பதற்கு நிறைய சொற்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பா அம்மான்னு இன்னைக்கு நம்ம பேசுகிறோம். இதை குறிப்பதற்கு வேறு சில சொற்களை பயன்படுத்துகிறாங்க. என்னென்னா அன்னை தந்தை அப்படின்ற சொற்கள். இந்த 2 சொற்களும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு அது ரொம்ப தொடர்புடையது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த அன்னைன்ற சொல்லிலையும் சரி தந்தை அப்படின்ற சொல்லிலையும் சரி இறுதியில் ஐ அப்படின்னு தான் முடியும். ஐன்னு முடிஞ்சால் என்ன அப்படின்னு கேட்பீங்க. அதாவது தமிழ் சமூகத்தில் ஒரு புரிதல் இருக்குது. என்னென்னா, ஐ அப்படின்ற சொல்லுடைய பொருள் என்னென்னா தலைவன் அப்படின்னு பொருள். அதாவது ஒரு குடும்பத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய
ஆணுக்கும் சரி, ஆணையும் சரி, பெண்ணையும் சரி குறிப்பதற்கு, அதாவது கணவன் மனைவி இந்த 2 பேரையும் எப்படி குறிப்பிடுறாங்கன்னா தந்தை அன்னை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு தந்தை தான் பெரிதும் பங்களிப்பு செய்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு அன்னை தான் பெரிதும் பங்களிப்பு செய்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய மரபு நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக பதிவு பண்ணுது. ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா தந்தையினுடைய பங்களிப்பும் தேவை, அன்னையினுடைய பங்களிப்பும் தேவை அப்படின்றத தெளிவாக பதிவு பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா சொல்லின் வழியாகவே ஒரு நல்ல குடும்பத்தை கட்டமைக்கணும், உருவாக்கணும் அப்படின்னா அதற்கு தந்தையினுடைய பங்களிப்பு தேவைதான், அன்னையினுடைய பங்களிப்பும் தேவைதான். இப்போ இந்த ஐ அப்படின்ற சொல்லுக்கு பொருள் தலைவன் அப்படின்னு பொருள். அப்போ ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவன் இருக்கானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு குடும்பத்திற்கு 2 தலைமை அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழ் மரபு. நம்மளுடைய மரபு தெளிவாக சொல்லுது, ஒரு குடும்பத்திற்கு 2 தலைமை. பல இடத்துல 2 தலைமை இருந்தால் தான் பிரச்சனையே. ஆனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு 2 தலைமை இருக்குது. ஐ என்பதற்கு தலைவர் அப்படின்னு பொருள் எடுத்துக்கிட்டா இங்கே தந்தை அன்னை அப்படின்ற 2 பேரும் ஒரு குடும்பத்திற்கு 2 தலைமையாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ இவங்க 2 பேரும் இணைந்து செயல்படும் போது தான் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியும். ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சியில் தந்தைக்கும் பங்கு இருக்குது, தாய்க்கும் பங்கு இருக்குது. ஒருத்தருடைய பங்களிப்பு தான் பெருசு அப்படின்னு பேசுறதுன்றது ஒரு அபத்தமான செயல் தான். இப்போ பார்வையாளராகிய நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணும்னா இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் வழக்கம் போல் சண்டை போடக்கூடாது. இந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு நான் தான் பெரிதும் உழைக்கிறேன், மாடாக உழைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த கருத்துக்கு அர்த்தமே இல்லை. ஏன்னா இருவரும் அவர்களால் முடிந்த பங்களிப்பை செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க. வீட்டுக்கு வெளியில் அப்பா அவரால் பங்களிப்பை செஞ்சிட்டு இருக்காருன்னா வீட்டுக்குள்ளே அம்மா. இப்போ இருவரும் இணைந்து செயல்படும் போது தான் நல்ல குடும்பத்தை உருவாக்க முடியும்ன்ற புரிதலை நம்ம நினைவில் வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரியான சர்ச்சைக்கோ கருத்துக்கோ இடம் வராது. இந்த மாதிரியான சர்ச்சைகள் குடும்பத்துக்குள்ளே உருவாகாமல் இருந்தாவே பல குடும்பங்கள் உடையாமல் நீண்ட காலம் இணைந்து மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இறுதியாக என்னுடைய தீர்ப்பை நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் பாடுபடக்கூடியவர்கள் அப்பாவும் அம்மாவும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.